2 ராஜாக்கள் 4வது அதிகாரம், 2 ராஜாக்கள் 4வது அதிகாரத்துல 9வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கலாம். இது அப்படியே நம்ம படிச்சுட்டு போனோம் அப்படின்னு சொன்னா இது யாரை குறித்து சொல்லுகிறது? சூனேமியால். பைபிள் சொல்லுது கணம் பொருந்தின ஸ்திரீ போட்டிருக்காங்க. ஆமா, கணம் பொருந்தின ஒரு ஸ்திரீ, அதாவது நல்ல வசதி படைத்த ஒரு நல்ல ஒரு ஒரு ஸ்திரீ. ஏன்னா வீடு மெத்த வீடு வச்சிருக்கிறாங்கன்னாவே கொஞ்சம் வசதியா தானே இருக்கும். ஆமா, இவங்க எதை பயன்படுத்தினாங்க? ஆண்டவருக்காக. ஆனா இவங்களுடைய சூழ்நிலை என்ன? சூனேமியால் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கணவர் வயது சென்றவர், குழந்தை இல்லை. இப்படிப்பட்ட நிலைமையில தனிப்பட்ட முறையில தான் அவங்க 2 பேரும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா ஒரு நாள் எலிசா அந்த ஊருக்கு, அந்த சூனேம் ஊருக்கு போகிற போது, ஊழிய செய்கிற போது வருந்தி கூட்டிட்டு போய் தன்னுடைய வீட்டுல என்ன செய்யாங்க? தங்க வைக்கிறாங்க. இப்படி பல முறை அந்த காரியங்கள் நடக்குது. நடக்கிற போது உடனே அந்த சூனேமியால அவங்க கணவரை பார்த்து சொல்றாங்க, நம்ம வீட்டுல அடிக்கடி தங்கிட்டு போறாரே, அவர் பரிசுத்தவான்னு காண்கிறேன், அவர் தேவனுடைய ஊழியக்காரன்னு பாக்குறேன், அதனால என்ன செய்யலாம், அடிக்கடி நம்ம ஊருக்கு வராருல, நம்முடைய வீட்டின் மேல ஒரு மெத்த மேல என்ன செய்வோம், அவருக்கு ஒரு ரூம்ப போட்டு கொடுப்போம். ரூம்ப போட்டு கொடுத்துட்டு அவருக்கு ஒரு டேபிளை வைப்போம், ஒரு சேரை வைப்போம், ஒரு லைட்டை வைப்போம், அவர் தியானிப்பதற்கு, அவர் ஊழிய பண்ணுவதற்கு சௌகரியத்தை ஏற்படுத்தி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்படுத்தி கொடுத்த அந்த சூனேமியால் அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, குழந்தை இல்லாத அந்த வயதான அந்த கணவனுக்கு குழந்தை பிறக்காது. இவளே சொல்ற, அபத்தம் பேச வேண்டாம் அப்படிங்கிறான், என்ன கிண்டல் பண்ணாதீங்க அப்படிங்கிறா. ஏன்னா அவங்களுக்கு அந்த சிந்தையே கிடையாது. ஒரு குமாரனை பெற்றெடுக்கணும், ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கணும் அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பெல்லாம் இல்ல, எல்லாம் அச்சு போச்சு. அவ்வளவுதான், இனி நமக்கு குழந்தை இல்லை, இப்படித்தான் வாழணும் அப்படிங்கிற நிலைமை. ஆனா பைபிள் சொல்லுது, தன்னுடைய வசதியை தேவ ஊழியத்திற்காக பயன்படுத்தின சூனேமியால். அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் நீங்க நினைக்கிறீங்களா, உங்களை படிக்க வச்சது, உங்களை சில பொசிஷன்ல கொண்டு வச்சிருக்கிறது, நல்ல சம்பாத்தியம் செய்வதற்கு கிருபை கொடுத்தது, நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுத்தது, இதெல்லாம் நீங்க தேவ ராஜ்யத்திற்காக பயன்படுத்தணும். ஏன்னா இது ஒரு பெரிய கிரை, இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தணும் நீங்க. ஏன்னா நம்மளால ஆபிரகாம் மாதிரியோ, தாவீது மாதிரியோ, சபல் மாதிரியோ, பேதுரு மாதிரியோ எல்லாம் நம்ம என்ன செய்ய முடியாது, எல்லாவற்றையும் விட்டு அவருக்காக செயல்பட முடியாது. ஆனா நம்ம ஆசீர்வதிக்கணும், நம்ம ஆசீர்வாதமா இந்த உலகத்தில் இருக்கணும், மற்றவங்களுக்கு முன்னால மேன்மை உள்ளவளா நம்ம இருக்கணும் அப்படின்னு சொன்னா பைபிள் சொல்லுகிறது, இந்த சூனேமியால் கணம் பொருந்தின ஸ்திரீ அப்படின்னா செல்வ சீமானை போல, நல்ல ஒரு சீமாட்டியை போல வாழ்ந்த ஒரு மகள். அவர்தான் சொல்றாங்க, எலிசா கேட்கறாங்க, ஏமா இவ்வளவு கரிசனையா எங்களை விசாரிக்கிறியே, இவ்வளவு கரிசனையா எங்களுக்கு சகலத்தையும் உதவிகள் எல்லாம் செய்து எங்களை கவனிக்கிறியே, உங்கள்கிட்ட ஏதாச்சும் ராஜா கிட்ட அல்லது சேனாதிபதி கிட்ட உனக்கு குறிச்சு ஏதாச்சும் பேசணுமான்னு கேட்கறாங்க. ஆனா அதுக்கு பதில் என்ன சொல்றா, நான் தேசத்துல நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறான். ராஜாட்ட நீ போக வேண்டியதில்லை, நாமளே போவேன், ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல ஒரு பொசிஷன் இருக்கிற ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறா. ஆனா காரணம் என்னன்னா, அந்த வசதியை, அந்த வாய்ப்புகளை தேவராஜ்யத்திற்காக பயன்படுத்தினாங்க, ஊழியத்திற்காக பயன்படுத்தினாங்க. ஆனா அதனுடைய விளைவு என்ன அப்படின்னு சொன்னா, அந்த குழந்தையே பிறக்காது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிற அந்த குடும்பத்திற்கு ஒரு குழந்தையை ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா. ஒரு குழந்தையை கொடுத்து அதை மறிச்சு போயிருச்சு. உடனே வாக்குவாதம் நடக்குது. நான் உங்கள்கிட்ட பிள்ளை கேட்டனையா, ஏதோ ஊழியம் பண்ற, மேல தங்கி இருந்து சௌரியமா ஊழியம் பண்ணு சொல்லி கொடுத்தா, நீ மாட்டுக்கு தீர்க்கதரிசனம் அடிச்சு விட்ட, ஒரு பருவ காலத்துல உனக்கு என்ன செய்யும், ஒரு குழந்தை இருக்குன்னு சொன்னா அதே மாதிரி கொடுத்த, ரைட், ஓகே. இப்ப மறிச்சு போயிருச்சே, அப்ப ஆண்டவர் கொடுத்தா மறிக்க கூடாது, அல்லது ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதமாகத்தான் இருக்கணும். அப்ப ஆண்டவர் கொடுக்கிற பிள்ளை இப்படி மறிச்சு போகுதே, இதுதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதமாங்கிற மாதிரி அவங்க தடுமாறுறாங்க. ஆனா ஆண்டவர்கிட்ட போய் கேட்கிறாரு அந்த காரியத்தை, ஞானசாலக எடுத்தார் அந்த காரியத்தை. ஆனா அந்த டாபிக் எல்லாம் நம்மளுடைய காரியம். ஆனா அங்க சொல்றாங்க, ஆமா மறிச்சிச்சா, எங்கிட்ட கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு, எனக்கு எவ்வளவோ காரியத்தை செஞ்ச இந்த பிள்ளைய ஆண்டவர் இப்படி மறிக்க வச்சிங்கன்னு சொல்லி உயிரோடு கூட அந்த மறிச்ச அந்த பிள்ளைய உயிரோடு கூட அந்த பையனை கொண்டு வந்து அவங்க கிட்ட கொடுத்தாங்க. இதெல்லாம் எதனால நடந்துச்சு? ஏன்னா மறிச்ச பிள்ளைகளை உயிரோடு கூட பெற்றுக்கொள்வதற்கு நிறைய காரியத்தை செய்தாங்க. ஆனா அந்த சூனேமியால் வேற பெரிய கிரயமெல்லாம் ஒண்ணு செய்யல, தனக்கு இருக்கிற வசதி வாய்ப்புகளை தேவனுக்காக பயன்படுத்தினாங்க. அல்லேலூயா. தனக்கு இருக்கிற வசதி வாய்ப்புகளை தேவராஜ்யத்துக்காக பயன்படுத்தினாங்க. அங்க கிடைக்காதுன்னு சொன்ன காரியத்தை கிடைச்சிச்சு. மறிச்சு போன குழந்தைய உயிரோடு கூட எழுப்பி அவங்க காரியத்தை செய்தாங்க. அல்லேலூயா. இந்த காரியத்தை தியானிக்கிற போது வேற ஒரு டேக்ல போன பாருங்களேன், வேற ஒரு டேக்ல போனேன். ஏன் ஆண்டவர் மறைச்சாரு சொல்லியிருக்காங்கல்ல, இந்த காரியத்தை ஆண்டவர் மறைச்சிட்டார்.
அந்த சூனேமியால் வந்து வர்றா, ரொம்ப துக்கமா வர்றா, ஏதோ ஒரு காரியம் நடந்திருக்குது, ஆனா இந்த காரியத்தை ஆண்டவர் என்கிட்ட மறைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லுவார். ஏன் இதை மறைச்சாரு? இவருக்கும் ஒண்ணும் புரியல. ஆனா அந்த காரியத்தை தியானிக்கும் போதுதான் இது மறைச்சாதான் ஒரு ராஜா ரட்சிக்கப்படுவதற்காக இந்த காரியத்தை இவர் என்ன செய்தார்னா மறைக்கிறார் ஆண்டவர். அதுக்கு பிற்பாடு 7 வருஷம் அந்த தேசத்துல பஞ்சம் வருது. உடனே எலிசா பார்த்து சொல்லிட்டாரு, நீ என்ன செய்ய, இந்த ஊர் விட்டு போயிருப்பா, 7 வருஷம் பஞ்சமா இருக்குதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் 7 வருஷம் கழிச்சு இந்த ஊருக்கு திரும்பி வருவாங்க. அதை நீங்க பைபிள் வாசிக்கிற போது அதுல இருக்குது. 7 வருஷம் திரும்பி வருகிற போது அங்கிருந்து புறப்பட்டுருவாங்க. இங்க அந்த தேசத்துல ஆளுகை செய்து கொண்டிருக்கிற ராஜா கிட்ட அந்த கேயாசி, எலிசா கிட்ட இருந்த கேயாசி அங்க இருப்பான். அந்த எலிசா அந்த கேயாசி வர சொல்லி அந்த எலிசா செஞ்ச அற்புதங்கள் எல்லாம் கொஞ்சம் ஒன்னொன்னா எனக்கு சொல்லுப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி சொல்ற போது இவன் சொல்லிருப்பா ஒன்னொன்னா. ஏன்னா எலியாவை காட்டில் எலிசா 2 மடங்கு செஞ்சார்ல, நிறைய காரியத்தை அப்படியே சொல்லிட்டு இருக்கிற போது பைபிள் சொல்லுது, அதாவது அந்த ஸ்திரீயினுடைய மகனை உயிரோடு கூட எழுப்பினார். ஒரு சூனேமியாளுக்கு வந்து ஒரு குழந்தையை கொடுத்தாரு. அந்த குழந்தை கொஞ்சம் வளர்ந்துச்சு, அது மறுபடியும் செத்து போச்சு. அதைய கூட எலிசா என்ன செஞ்சாரு, உயிரோடு கூட எழுப்பிட்டார் அப்படின்னு சொல்லி வாய மூடல. அம்மாளும் மகனும் வந்து நிக்கிறாங்க. அல்லேலூயா. அம்மாளும் வந்து மகனும் வந்து நிக்கிறாங்க, வாசப்படியில வந்து நிக்கிறாங்க. அப்படி இருக்கிற போது உடனே இப்படி சொல்லிட்டு உடனே அந்த கேயாசி சொல்லி, இவன் தான் அந்த பையன் அப்படிமா, இவன் தான் அந்த பையன். அவ்வளவுதான். அந்த ராஜா ரட்சிக்கப்பட்டார். அப்படி கண்கூட அந்த ராஜா உண்மையுள்ள தேவனை அறிந்து கொள்ளணுங்கிறதுக்காக எலிசா கிட்ட ஆண்டவர் இந்த காரியத்தை மறைச்சிட்டார். அல்லேலூயா, மறைச்சிட்டார். ஏன்னா ஒரு ராஜாவை ரட்சிக்கப்படணும். அதனால இந்த காரியத்தை எல்லாத்தையும் வெளிப்படுத்தினாலும் இந்த ஒரு காரியத்தை எலிசா கிட்ட நான் மறைப்பேன். ஏன்னா ஒரு ராஜா ரட்சிக்கப்பட வேண்டியது இருக்குது இவனுக்காக. ஏன்னா உடம்பு சரியில்லாத சமயத்திலே வந்து சரிப்படுத்தி இருந்தாலும் அந்த காரியங்கள் அவருக்கு எஃபெக்டியா இருக்காது. மரிச்சு போன ஒரு மனிதன் உயிரோடு கூட எழுப்பினாங்கிற அந்த அற்புதத்தை பார்த்த உடனே அவன் தன் தேவனுக்கு என்ன செய்யறாரு, அந்த ராஜா தன் இருதயத்தை கொடுக்கிறார். அப்ப அந்த காரியத்தை அப்ப இந்த சூனேமியால் என்ன செய்யறான்னா தன் வசதி வாய்ப்புகளை, தன்னுடைய வீட்டின் காரியத்தை ஊழியத்துக்காக திறந்து கொடுக்கிறது. தன்னுடைய வசதி வாய்ப்புகளை ஊழியக்காரருடைய சௌகரியத்திற்காக அந்த காரியத்தை செய்கிறது கொடுக்கிற போது வேதம் சொல்லுகிறது, மரித்து போன கிடைக்காதுங்கிறத கிடைக்க வச்சாரு. அது ஒருவேளை மரிச்சு போச்சு, கைவிட்டு போனாலும் மறுபடியும் அதை கொண்டு வந்து கொடுக்கிறதுக்கு தேவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்க.